சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஆகஸ்ட் 3. எது நடந்ததோ, நடந்து கொண்டிருக்கிறதோ, நடக்கப் போகிறதோ அனைத்தும் நல்லது. ஏன்? சர்வசக்திவான் சிவன் துணைவனின் துணையில் இருப்பவர்கள் என்பதால். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எது போன்ற பெருமிதம் உள்ளது? ஈஸ்வரனின் இதய சிம்மாசனத்தில் நான் இருக்கிறேன், என் இதய சிம்மாசனத்தில் ஈஸ்வரன் இருக்கிறார் என்பதில். மனதின் சிம்மாசனதாரியாக இருப்பவர்களின் சங்கல்பம் கனவில் துக்கம் வர முடியாது. ஏன்? சர்வேஸ்வரனின் சர்வ கஜானாக்களில் நிரம்பி இருப்பதால் அது தழும்புவதில்லை என்பதால். சகஜ புருஷார்த்தத்திற்கான சாதனம் எது? ஆசீர்வாதம் பெறுவது, ஆசீர்வாதம் கொடுப்பது. விநாசத்தின் சமயம் அருகில் வந்து விடுமா? கிடையாது, நீங்கள்தான் கொண்டு வர வேண்டும். ஒருவர் தவறு செய்கிறார், அதை புரிந்து கொள்வதற்கும் தன் மனதில் நிறைத்துக் கொள்வதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? புரிந்து கொண்டவர்கள் புத்திசாலிகள், அதை மனதில் வைக்க மாட்டார்கள். மனதில் வைப்பவர்கள் பலவீனமாகி அவர் தவறு செய்கிறார், நான் செய்வதால் என்ன என்று நினைப்பார்கள். தன்னை ஜீவன் முக்தி சொரூபமாக்கி மற்றவர்களுக்கு முக்தியின் ஆஸ்தி கிடைக்கச் செய்வது ஸ்தாபனை செய்யும் ஆத்துமாக்களின் காரியம். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? உலகத்தின் புத்தி இல்லாமல் இருக்கலாம், உண்மையான தூய புத்தி உடையவர்கள் நம்பர் 1 ஆவார்கள். நன்றி. ஓம் சாந்தி.